செப்டம்பர் மாதம் 12ஆம் நாள் வாக்கு. இன்று அன்னையாம் திருச்சபை மரியாவின் தூய்மை மிகு பெயர் விழாவை கொண்டாடுகிற வேளையில் கடந்த வாரம் அவரது பிறப்பு விழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம். கடந்த திங்கட்கிழமை நாம் அவரது பிறப்பு விழாவை கொண்டாடினோம். பெயர் சூட்டியிருப்பார்கள். அந்த பெயரில் மேரி என்று சொல்லி பெயர் வைத்திருக்கிற பொழுது அன்புக்குரியவர்கள் என்று சொல்லி இதனுடைய பொருள் என்று சொல்லுவார்கள். அன்புமிக்க தாயாக இருக்கிற நம்முடைய தாய் நம் அத்தனை பேரையும் இறைவனது ஆசிரால் நிரப்புவாராக. நற்செய்தி வாசகத்தில் இயேசு ஆண்டவர் 2 செய்திகளை நமக்கு உள்வாங்க சொல்லுகிறார். ஓமையின் மூலமாக பார்வையற்ற ஒருவர் வேறொரு பார்வையற்றவருக்கு வழிகாட்ட இயலுமா? அதுபோல நம்முடைய வாழ்வில் வெள்ளிவேடக்கார வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் முதலில் தங்களுக்குள் இருக்கிற பார்வையற்ற தன்மையை உணர்ந்து கொண்டு அவர்கள் அதை சரி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். நாமும் அப்படி நம்மில் இருக்கிற மற்றவர்களை அவர்களது தவறுகளை சுட்டிக்காட்டும் முன் நமது தவறுகளை ஏற்றுக்கொள்வோம். மேலும் நம்மில் பல்வேறு குறைபாடுகளை வைத்துக்கொண்டு அடுத்தவருடைய சிறு குறைகளை பெரிதாக விமர்சித்து பேசிக்கொண்டிருக்கிற உலகத்தில் அல்லது நம்மோடு இருக்கிறவர்கள் மத்தியில் நாம் வாழுகிறோம். இயேசு ஆண்டவர் சொல்லுகிற 2வது செய்தி, உனக்குள் இருக்கிற குறைகளை கவனித்து அதை களைய முற்படு. பிறகு மற்றவரது குறைகளும் நமக்கு தெரிந்தாலும் அதை குறித்து விமர்சனம் செய்யாமல் நல்வழிக்கு கொண்டு வருவதற்கான உடனிருந்து வாழ்ந்து காட்டி வழிநடத்துகிற வாழ்வை வெளிப்படுத்த முடியும். அதை விட்டுவிட்டு நாம் ஏதோ வானத்திலிருந்து குதித்தது போல எல்லாவற்றிற்கும் மற்றவர்களையும் மற்றவர்களுடைய செயல்களையும் விமர்சித்து கொண்டிருக்கிற போது நம்மை பார்த்து மற்றவர்கள் சிரித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? ஆகாயமும் சிரிக்கிறது, காற்றும் சிரிக்கிறது, சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிற பறவைகளும் நம்மை பார்த்து சிரித்து கொண்டிருக்கின்றன. வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முயற்சிப்போம். இன்றைய வினாக்களாக, நான் நல்ல வழிகாட்டியாக முன் மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து செயல்படுகிறேனா? அடுத்து, என் வார்த்தைகளும் வாழ்வும் ஒரே நேர்கோட்டில் இருந்து உலகத்திற்கு என்னை யார் என்று வெளிப்படுத்துகிறதா? சிந்திப்போம். ஆமென்.